சார் வேங்கவேல் சமாச்சாரத்தை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது சிபிசிஐடி வந்து ஹைகோர்ட்டில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணதுக்கப்புறமும் தீவிரமான விசாரணைக்கு அப்புறம் தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, இது யாரையோ வந்து பாதுகாக்கிற வேலை சிபிஐ வேலைன்னு கேட்குறாரு. திருமாவளவன் மீது எனக்கு பெரிய மரியாதை உண்டு, தனிப்பட்ட முறையில் மரியாதை உண்டு. சிபிசிஐடி ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த விவரம் எனக்கு தெரியாது, அந்த குற்றப்பத்திரிகை நான் படிக்கவில்லை. திருமாவளவன் அவர்களுக்கு அந்த குற்றப்பத்திரிகை வந்து சரியா இல்லை, அதை தாண்டி அவருக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதற்கு மேலே வேறு ஏதாவது விசாரணையை நீதிமன்றத்திடம் கேட்பது அவருடைய உரிமை. ஆளுநர் வந்து சார் சமூகத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்ப தலித் ஒருவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னார். அதை வந்து செல்வப்பிறந்த என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல போய் அவர் தேசியத்திலையும் மாநிலத்திலையும் கொண்டு வந்துட்டு அவங்க சார்ந்த கட்சிக்கு ஒரு தலித்த மாநில தலைவராக கொண்டு வந்துட்டு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் ஒரு கட்சிக்கு தலைவராகி அந்த கட்சி பெரும்பான்மை பெற்றால் முதலமைச்சராகி விடுவார். இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி பாகுபாடெல்லாம் கிடையாது. எந்த சமுதாயத்தினராக இருந்தாலும் சரி, அவர் கட்சிக்கு தலைவராகி தேர்தலில் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆகலாம். அரசு ஊழியர்கள் வந்து டாக்டர் ஜி அமைப்பு வந்து போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க சார். பழைய உரிய திட்டத்தை கேட்டு இது தொடர்கதையாகவே இருக்குது. இதுக்கு என்ன சார் முடிவு? இது எப்பவுமே வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு இப்போ வந்து கிவேர் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே குறைநிறைகள் இருக்க தான் செய்யும். அது தனியாராக இருந்தாலும் சரி, அரசாங்கம் இருந்தாலும் குறைநிறைகள் இருக்க தான் சரி. அது பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்க்க வேண்டும். சார் இப்போ வந்து இந்த பிஎஸ்என்எல் பிஜேபி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நல்ல வலுவான பிஎஸ்என்எல் வீழ்ச்சிக்கு பல காரணம் உண்டு. முதல் காரணம் வந்து அவர்கள் வந்து 4G டெக்னாலஜியை வந்து கையாளாததனால் மற்ற தனியார் நிறுவனங்களுக்கு வாடிக்கையாளர்கள் சென்று விட்டார்கள். இப்பொழுது 5Gக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை வந்து இன்னும் அமல்படுத்தவில்லை. மற்ற தனியார் நிறுவனங்களெல்லாம் 4G 5G கொஞ்ச நாளில் 6G கூட போயிடுவாங்க. இவர்களும் அவர்களுக்கு ஈடாக தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்தினால்தான் போட்டியிட முடியும். ஆனால் இங்கே வேலை செய்யும் ஊழியர்கள் மிகவும் திறமையானவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்தியாவுடைய பேக்போன், அந்த டெலிகாம் பேக்போனை பிஎஸ்என்எல் தான் போட்டுச்சு. அதில் வந்து சந்தேகம் வேண்டாம். அது பெரிய சிறந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் இந்த நிறுவனத்தில் இன்னும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அரசாங்கம் வந்து பேக்கிங் கொடுத்தார்கள் என்றால், அது புதிய தொழில்நுட்பம் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது என்றால் நிச்சயமாக அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோடு போட்டி போடுவது பெரிய லெவலில் நான் சொன்னேன். அதனால் அதை டெக்னாலஜி கீப் அப் பண்ணாதனால வந்த வினை. இப்பொழுது டெக்னாலஜிக்காக அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விரைவில் செய்தார்கள் என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்என்எல் தனியார் நிறுவனங்களோட போட்டி போடுவதற்கு தயாராக தான் இருக்குது. அதுதான் பெரிய காரணம். சமீப காலமாக சீமானுடைய பேச்சு எப்படி சார் பார்க்குறீங்க? கடுமையாக இருக்குது. நான் கவனிக்கிறதே இல்லை. காரணம் இரலவெண்ட். ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி அரசியல் மேடையில் வந்து இன்றைக்கி வந்து எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், நீங்கள் கேட்குற மாதிரி எப்படி பொதுத்துறை நிறுவனங்களை வந்து வலுப்படுத்த வேண்டும், எப்படி இந்த தெருநாய் பிரச்சனையை குறைக்க வேண்டும், எப்படி ரோட்டில் குப்பை இல்லாமல் ஒரு ரோடு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி யாராக பேசினா நான் கவனிப்பேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி சொன்னார், 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ட்ரெஸ் போட்டிருந்தார், இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளெல்லாம் நான் கவனிப்பது கிடையாது.